ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ட்ரேடிங் பேசிக்காக நம்ம என்னென்ன பண்ண போதும், எதெல்லாம் தெரிஞ்சுக்க போதும், ஃபண்டமெண்டல்ஸ் அது போல விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க போதும் இங்கே. ஸோ அதே மாதிரி போன வீடியோ வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. எனக்கு வியூஸை விட உங்கள் டெடிகேஷன் தான் முக்கியம். ஸோ கமெண்ட்ஸை பார்த்தோன்னே ஒரு 3-4 பேர் ரொம்ப டெடிக்கேட்டடாக அதோ இவரெலாம் பாருங்களேன் ப்ரோ, ஐ ஸ்டார்டட் டுடே, திஸ் இஸ் ஒன் வித் ஃபுல் ஆஃப் டிசிப்ளின். உங்களை வந்து நான் கடைசி வரையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். குரு முகேஷ், கடைசி வரையும் உங்களை வந்து இந்த பிளேலிஸ்ட் முடிகிற வரையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் டெடிகேஷன் எப்படி இருக்குது, உங்கள் டிசிப்ளின் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் போன வீடியோவில் நான் என்ன பற்றி சொல்லிருப்பேன், அண்ட் உங்ககிட்டேருந்து எனக்கு என்ன தேவைன்னு சொல்லிருப்பேன். அதை வந்து நீங்கள் உங்ககிட்டேருந்து எனக்கு என்ன தேவைன்னா, உங்களோட டெடிகேஷன் அண்ட் உங்கள் டவுட்ஸ் இருந்தால் தான் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். எனக்கு மெயினான ஃபோக்கஸே என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ட்ரேடர், பெஸ்ட் எஜுகேட்டர் நான் தான் இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் பெஸ்ட் ட்ரேடர்ஸாக இருக்கணும். அண்ட் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டிலே பெஸ்ட் கம்யூனிட்டி, பெஸ்ட் ட்ரேடர்ஸ் இருக்கணும்னா வாண்டா கம்யூனிட்டி சொல்லணும். டிஸ்கார்டில் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லித்தர போகிறீங்க. எனக்கு அது மட்டும் தான் வேணும், அதை ஒன்றுமே வேணாம். உங்களுக்கு தெரியாத டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லித்தர போகிறீங்க. இது மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறது கிடையாது. நான் கேட்கவும் மாட்டேன். இதுக்கு மேலே நான் எது கேட்டாலும் நீங்கள் தர தேவையில்ல. நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிட்டு ஒரு 4 பேருக்கு கற்றுக் கொடுத்தா எனக்கு அது போதும். எனக்கு ஒருத்தர் நான் போன வீடியோலே எல்லாம் சொல்லிருப்பேன். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். ஸோ நான் எல்லா உண்மையும் வந்து என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் வந்து போன வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் என்னை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். இப்போயும் உங்களுக்கு ட்ரஸ்ட்டு வரலன்னா, என் மேலே ட்ரஸ்ட் வைக்கலன்னா உங்களால் கற்றுக்க முடியாது. ஸோ வேறு வழி கிடையாது. பட் உங்களுக்கு இன்னும் ட்ரஸ்ட் வரலன்னா, நீங்கள் வேறு யாராவது யூடியூப் சேனல், டாக்டர் மேட்ரிக்ஸு, மிஸ்டர் டக்காய் அது போல் வேறு யாரையாவது பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கலாம். என் மேலே ட்ரஸ்ட் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். நான் போன வீடியோவில் என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இன்னும் நீங்கள் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. நீங்கள் ரைட் ஹேண்ட்ஸ் கிட்ட இருக்கீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான ட்ரேடர்ஸ் ஆக போதும், ப்ராஃபிட்டபிள் ஆக போதும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வாட் இஸ் ட்ரேடிங் கம்ப்ளீட் பிகினர் கைடு தான் நம்ம வந்து பார்க்க போதும். ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னது, ட்ரேடிங்னா என்ன நினைக்கிறீங்க? ட்ரேடிங்னா இப்போ வந்து லைக் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது தானே ட்ரேடிங். நம்ம பேசிக்காக ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். 10th வந்திருக்கோம், 9th வந்திருக்கோம். நீ ஒரு பொருளை கொடு, அதுக்கு பதிலாக நான் ஒரு பொருளை கொடுக்குறேன். இப்போ லைக் வந்து நீ உன்கிட்ட வந்து பென்சில் இருக்கு, என்கிட்ட லப்பர் இல்லை. நான் உனக்கு பென்சிலை பாதியாக உடச்சி தரேன், நீ லப்பரை பாதியாக எனக்கு கட் பண்ணி கொடு. இங்கே வந்து ஒரு ட்ரேடிங் நடக்கும். என்னது, என்கிட்ட இருக்க பொருளை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், உன்கிட்ட இருக்க பொருளை என்கிட்ட கொடு. உனக்கும் அது தேவையாக இருக்கணும், எனக்கும் இது தேவையாக இருக்கணும். ஸோ வந்து இங்கே ஒரு ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம மாடர்ன் டர்ம்ஸ் இப்போ நம்ம பண்ணுற ட்ரேடிங் என்ன அது பொறுத்த பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருளை கம்மி ரேட்டில் வாங்கி அதிக ரேட்டில் விற்க போதும். அதாவது செல் வந்து பை லோ செல் ஐ, புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து பை லோ, அதாவது கீழே இருக்கும் போது ப்ரைஸ், இங்கே இருக்கும்போது நம்ம இது பண்ண போதும், ப்ரைஸ் மேலே போயிட்டோடனே அதை விற்க போதும். இங்கே வந்து நம்மளுக்கு கம்மியான ரேட்டு கிடச்சிருக்கும், இங்கே வந்து நம்ம அதிகமான ரேட்டில் விற்க போதும். அப்போனா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். இதை எப்படி பெருசா பார்க்கறது தம்பி? ஹைலைட்டர் இது வேணாம், இதை எனக்கு பெருசாக முடியுமா? இதை எப்படி பெருசாகிறது? ஒரே செகண்ட். ஓகே. இங்கே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், புரியுதா? இதுவே நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம் ட்ரேட் பண்ணும்போது, நம்ம வந்து இப்போ லைக் வந்து நான் உங்களுக்கு இதான் பண்ண மாற்ற முறை ஒன்று கொடுத்து இன்னொன்று வந்து வாங்குறது வந்து ட்ரேடிங் சொல்லிட்டேன். ஸோ இந்த ட்ரேடிங்கை நீ மணியாக இது பண்ணி பார்த்தீங்கன்னா, லைக் மணியாக வந்து நம்ம மாற்றி பார்ப்போம். உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு மேங்கோ ரீட்டெய்லர், மேங்கோஸை வந்து கடையில் வந்து மார்க்கெட்டில் வந்து மேங்கோஸ் விற்கிறீங்க, அதாவது மாம்பழத்தை விற்கிறீங்க. இப்போ சீசன் டைமில் நிறைய மாம்பழம் இருக்கும். ஸோ விவசாயிகிட்டேருந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பேஸ்கெட் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க. வெயில் காலம் நல்லா மேங்கோஸ் இருக்கனால நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க. மார்க்கெட்டில் வந்து அப்போ தான் மேங்கோஸ்க்கு டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் வந்து நீங்கள் அந்த $10 ஒரு பேஸ்கெட் வந்து $10 வாங்குனீங்களா, அந்த $10 ஒரு பேஸ்கெட்டில் நீங்கள் வந்து $20 விற்கிறீங்க. அப்போனா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு லாபம். ஏன்னா நீங்கள் கம்மியாக வாங்கி அதிகமாக விற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இங்கே 10 ரூபா உங்களுக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இது மணி டேர்ம்ஸில் பார்த்தா. இதுவே நம்மளுக்கு வந்து சீசன் செல்லர்ட்டு வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டோம், அதே மாதிரி மக்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி டிமாண்ட் இருந்து நம்ம விற்றுட்டோம் ஈஸியாக. இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் படுத்துறோம். இதுவே இன்னொரு சினாரியோ இருக்குது, மேங்கோஸ்.
மேங்கோஸ் வந்து செல்லர் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குறோம் இந்த வாட்டி. லைக் ஒரு பேஸ்கெட் வந்து $20 வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேஸ்கெட் $20. அதே மாதிரி இப்போ திடீர்னு ஏதோ ஒரு நியூஸ் பரவிருச்சு, மேங்கோ சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஜுரம் நிறையா வருது, மேங்கோஸ் யாரும் சாப்பிடாதீங்க. அது போல் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வாட்டி எப்படி வந்து சிக்கன் சாப்பிட்டா வந்து ரேபிஸ் நோய் வருது அது இதுன்னு சொன்ன மாதிரி, தர்பூசணி சாப்பிட்டா நோய் வருதுன்னு சொன்ன மாதிரி மேங்கோ சாப்பிட்டா நோய் வருதுன்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் மேங்கோஸ் வாங்கும்போது $20 கொடுத்து வாங்குனீங்க. ஏன்னா போன வாட்டி வாங்கும்போதே நம்மளுக்கு $10 லாபம் கிடச்சிருக்கு, மேங்கோ சீசன் எவ்வளோ லாபம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அதே இது நிலைப்பில் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க. இந்த வாட்டி $20 வாங்கிட்டீங்க. சரி போன வாட்டி இது எடுத்துட்டோம், அப்போனா 20 வந்து 40 ஆகிடலாம்னு சொல்லி வாங்கிட்டீங்க. பட் இந்த வாட்டி ஏதோ ஒரு இதனால பேட் டைம்னால உங்களுக்கு வந்து ஏதோ அந்த நியூஸ் பரவி உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டோன்னே உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. மேங்கோஸ் வாங்கி வச்சுட்டோன்னே இது மாதிரி நியூஸ் பதிவு ஆயிடுச்சு. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு பேஸ்கெட் ஒரு பேட் நியூஸ் வந்தால் யாருமே வாங்க மாட்டாங்க. அதுவும் வாங்கினா கம்மி ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க, $20 வாங்கினது சரி $10 தான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் போடுறான், அப்போ ஒரு பேஸ்கெட் வாங்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு அதை வழி இல்லை. ஏன்னா அது வேஸ்ட்டாக குப்பையில் போடுறத விட நீங்கள் $10 கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஸோ இங்கே என்ன இது, இந்த இடத்துல என்ன இருக்கு, கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதிக ரேட்டுக்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம், அதாவது ப்ராஃபிட் ஆயிருக்கு நமக்கு. இங்கே என்ன இருக்கு, அதிக ரேட்டுக்கு வாங்கி கம்மி ரேட்டுக்கு செல் பண்ணிருக்கோம். இங்கே என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு லாஸ். ஏன் இங்கே ப்ராஃபிட், ஏன் இங்கே லாஸ்? இங்கே கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம், மேங்கோ சீசன் வந்து நடக்குது, ப்ரொடியூசர் வந்து அதாவது ஃபார்மர் வந்து நிறைய மேங்கோஸ் வச்சிருக்கான், உங்கள்கிட்ட கொடுத்துட்டான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட்லேயும் மேங்கோஸ்க்கு டிமாண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் மேங்கோ சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு, அதனால வந்து மேங்கோஸ்க்கு டிமாண்ட் வந்து நீங்களும் ஈஸியாக வித்துட்டீங்க $20. இங்கே வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம். இதுவே இங்கே என்ன ஆகுது, ப்ரொடியூசர் வந்து மேங்கோஸ் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறான், அதனால மேங்கோ ஒரு பேஸ்கெட் வந்து $20 வைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணீங்க, சரி போன வாட்டியே நம்ம டபுள் த அமௌண்ட் ப்ராஃபிட் எடுத்துட்டோம், இந்த வாட்டியும் எடுத்துடலாம், மேங்கோஸ்க்கு டிமாண்ட் இருக்கும்னு சொல்லி ஒரு பேஸ்கெட் $20 தான் இருந்தால் கூட காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறீங்க, சரி வாடா பார்த்துக்கலான்னு சொல்லி. பட் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு, இந்த வாட்டி ஒரு நியூஸ் பரவி மேங்கோஸ் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு, மேங்கோ சாப்பிட்டா ஜுரம் வரும்னு சொல்லிட்டானுங்க. ஸோ என்ன ஆச்சு, ப்ரைஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஜுரம் வரும்னு சொன்னால் எவனும் வாங்க மாட்டான்ல, அதனால நீங்கள் $20 வாங்கினது 50% தாறுமாறாக குறைஞ்சி $10 வந்துடுச்சு. நீங்களும் வேறு வழி இல்லாமல் வித்துட்டீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க, அதிக ரேட்டுக்கு வாங்கி கம்மி ரேட்டுக்கு விற்றுருக்கீங்க. அப்போனா உங்களுக்கு என்ன வந்திருக்கு, லாஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் ட்ரேடிங். இதே வந்து நம்ம இங்கே மேங்கோஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணல, அதே நம்ம கரன்சியில் பார்ப்போம். கரன்சியில் எப்படி, இப்போ நீங்கள் வந்து ஐஎன்ஆர் USD ரேட் டெய்லியும் மாறிக்கிட்டே இருக்கா. ஸோ இன்னைக்கு வந்து ஐஎன்ஆர் வந்து ஐஎன்ஆர் சிம்பிள் எப்படிப்பா, சிம்பிள் ஒரு ஐஎன்ஆர் வந்து $100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, $1 வந்து இன்னைக்கு வந்து 100 ஐஎன்ஆர், ஓகேவா. இதனால இன்னைக்கு வந்து இந்த ரேட் இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 2 ஐஎன்ஆர் வாங்குறோம் $200 கொடுத்து. அதே மாதிரி மேங்கோ மார்ட் தான், இது ஒரு ஐஎன்ஆர் வந்து $100 இன்னைக்கு, 2 ஐஎன்ஆர் வாங்கி $200 நம்ம வச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு என்ன ஆகுது, டாலர் ரேட் வந்து நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து அடி வாங்கிட்டே இருக்கனால டாலர் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதே ஐஎன்ஆர் அதே டாலர் வந்து என்ன ஆகுது, நாளைக்கு வந்து $110 ஆயிடுது. ஏன்னா இந்தியா வந்து ஏதோ பொருளாதாரம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, $110 வாங்கிடுது. $110 ஏன்னா அது வந்து டாலர் வந்து விலை ஏறிடுது, ஏன்னா அது வந்து குறைஞ்சிருது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ லாபம், 2 ஐஎன்ஆர் நீங்கள் வச்சிருக்கீங்க, நேற்று வாங்கும் போது நீங்கள் $100 2 ஐஎன்ஆர் வாங்கி வச்சிங்க, அப்போனா உங்கள்கிட்ட 2 ஐஎன்ஆர் எவ்வளோக்கு போவோம், $240. ஸோ இங்கே நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ, $40 ப்ராஃபிட். ஏன்னா நேற்று நம்ம வாங்கும் போது கம்மி ரேட்டில் வாங்கி இன்னைக்கு அதிக ரேட்டில் விற்றுருக்கோம். சரி, ஆனால் $40 ப்ராஃபிட் நமக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு, ஐஎன்ஆர் சென்னை USD ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு, ஐஎன்ஆர் ரேட் வந்து கம்மியாயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. அதனால வந்து $110 வந்து நம்ம வித்துட்டோம். இங்கே வந்து நம்மளுக்கு $40 ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் டேர்ம்ஸில் நம்ம பண்ண போகுது ஃபோரெக்ஸில். கம்மி ரேட்டுக்கு USD வாங்க போதும், அதிக ரேட்டுக்கு வந்து விற்க போதும். கம்மி ரேட்டுக்கு வந்து ஐநாள் வாங்க போதும், அதிக ரேட்டுக்கு வந்து விற்க போதும். இதே தான் வந்து நம்ம பண்ண போதும். புரியுதா? வாட் இஸ் ட்ரேடிங் புரிஞ்சிச்சா? ஒரு விலையை வந்து கம்மியாக வாங்கி அதிகமாக விற்கிறது, கம்மியாக வாங்கி அதிகமாக விற்றா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு, அதிகமாக வாங்கி கம்மியாக விற்றா வந்து நம்மளுக்கு லாஸ். இதுதான் நம்ம ட்ரேடிங்கில் பண்ண போதும். இது மேங்கோஸ் வச்சு எக்ஸாம்பிள், இது கரன்சியில் எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட், ஒய் டூ மார்க்கெட் எக்ஸிட்ஸ், அதாவது மார்க்கெட் எதுக்காக இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் ட்ரேடிங்ப்பா, இதுதான். இந்த ட்ரேடிங் நடக்க ஒரு இடம் தேவைப்படும்ல, அதுதான் மார்க்கெட்.
அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். இப்போ மேங்கோ ஷாப்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு பொதுவான இடத்துல இதான் மார்க்கெட்னு சொல்லி போட்டிருக்காங்க. அங்கே போய் நம்ம வந்து எனக்கு 1 கிலோ மேங்கோ கொடுப்பான்னு சொல்லி பையர்ஸ் செல்லர்கிட்ட கேட்போம். அவன் வந்து நம்மகிட்ட கொடுப்பான், நம்ம பையர்ஸ். அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஒரே இடத்துல மீட் ஆகுறது தான் மார்க்கெட். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஒரே இடத்துல மீட் ஆகலன்னா அது மார்க்கெட் கிடையாது. ஸோ சிம்பிள். பையர்ஸ் இல்லாமல் செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க, செல்லர்ஸ் இல்லாமல் பையர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படி ரெண்டுமே அந்த பையர்ஸ் இல்ல செல்லர்ஸ் இது ரெண்டுத்துல ஏதாவது, அதாவது பையர்ஸ் இல்லைன்னா அது மார்க்கெட் கிடையாது, செல்லர்ஸ் இல்லைன்னா அதுவும் மார்க்கெட் கிடையாது. இப்ப எப்படி சொல்றது, பையர்ஸ் இருக்க இடத்துல செல்லர்ஸ் இல்லைன்னா அங்க விற்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா செல்லர்ஸ் இல்ல. ஸோ அது மார்க்கெட் ஆகாது, ஏன்னா வாங்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி வந்து செல்லர்ஸ் இல்ல இருக்க இடத்துல பையர்ஸ் இல்லைன்னா செல்லர்ஸ் எடுத்துட்டு போய் யாருக்கு விற்பாங்க, பையர்ஸே இல்லையே. அப்பனா அதுவும் மார்க்கெட் ஆகாது. ஸோ மார்க்கெட்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்க இடம் தான் மார்க்கெட், வேற எதுவுமே மார்க்கெட் கிடையாது. ஸோ இதான் மார்க்கெட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபினான்ஷியல் இதில் வந்து நம்ம எப்படி மார்க்கெட்டோட கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புரோக்கர் வழியா. ஸோ நம்ம விற்கிற இப்போ நம்மகிட்ட ஈதோ யூஎஸ்டி இருக்கு அப்படின்னா அதில் 0.0 ஒரு லாட் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். 0.01 இதை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். வாங்கினா ஒரு செல்லர்ட்ட வந்து நம்ம புரோக்கர் நம்மளுக்கு வாங்கி தருவான். ஸோ நம்ம இதுவே விற்கிறோம்னா நம்ம செல்லர் தான், நம்ம செல்லரா. ஸோ நம்ம செல்லர் வந்து பையர்ட்ட வந்து கொடுப்பான். நம்மள செல் பண்ற 0.0 ஒரு லாட்டை ஒரு பையர்ட்ட போயிட்டு கொடுப்பான். ஸோ நம்மளுக்காக இந்த வேலையை வந்து இது நம்ம புரோக்கர் பார்த்துப்பான். இது எங்க நடக்கணும், இப்போ லைக் வந்து இப்போ நாஸ்டாக்னா அங்க யூஎஸ்ல இருக்க, இப்போ லைக் வந்து இப்போ நிஃப்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வந்து நிஃப்டின்னு வச்சுக்கிறேன். நிஃப்டினா இப்போ வந்து இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நடக்கும் இந்த பையிங் அண்ட் செல்லிங், அதுதான் மார்க்கெட்டு. ஸோ இதுவே பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நடக்கும். அந்த இந்தியாவில் இருக்க ஸ்டாக்கு விற்று வாங்கினா வந்து உங்களுக்கு பிஎஸ்சி இல்லை என்எஸ்சியில் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டு. நம்ம டைரெக்டாக போகணும்னு தேவையில்ல. குரோஜ் ஏதாவது இருக்குல்ல, அவங்க வந்து நான் புரோக்கர்ஸ், அவங்க வந்து நம்மளுக்காக அங்கே போய் பண்ணுருவாங்க. அதே மாதிரி தான் ஃபாரெக்ஸ். இங்கே இருக்க எக்ஸ்னஸ்ஸு, எம்சி மார்க்கெட், ஏதோ ஒரு மார்க்கெட்லாம் சொல்லுவாங்க, எனக்குலாம் தெரியல. நான் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் மூலியமாக பண்ணுறேன். ஸோ வந்து அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக அந்த மார்க்கெட்டு கூட லைக் வந்து அந்த இது கூட கனெக்ட் பண்ணி உங்களோட செல் பண்ணுறீங்களோ பை பண்ணுறீங்களோ அதை உங்களுக்காக இது பண்ணி கொடுத்துருவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் நம்ம விர்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸ். ஸோ மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருப்போம், யாரெல்லாம் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ். பேங்க்ஸ்னா என்ன, பேங்க்ஸ் எப்படி ப்ரோ இது பண்ணும், உங்ககிட்ட வாங்குற காசு இருக்குல்ல, நீங்கள் பேங்க்ல போடுற காசு, நீங்கள் எடுக்கிற லோன் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, அதெல்லாம் பேங்க்ஸ் வந்து ட்ரேட் பண்ணும், அப்படியே வச்சுட்டு இருக்காது. ஸோ பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் ட்ரேடர்ஸ், என்ன ப்ரைவேட் எக்விட்டி, அவங்ககிட்டலாம் வந்து உங்கள் காசு இருக்கும். ஸோ உங்கள் காசை வந்து அவங்க மார்க்கெட்ஸ் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸில் போட்டு அவங்க ட்ரேட் பண்ணி இது பண்ணுவாங்க. உங்கள் காசு அப்படியே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இதுதான் பேங்க்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற காசை வந்து பண்ணும். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் வந்து பிளாக் ராக்கு அவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களும் ட்ரேட் பண்ணுவாங்க. லைக் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்க அசட்ஸை வந்து நிறைய பெரிய 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 பில்லியனர்ஸ்லாம் வந்து அவங்க அசட்ஸை வந்து அவங்ககிட்ட கூட மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பில்லியனோட அசட்ஸை வந்து நாஸ்டாக் டு S&P 500 அது போல் மூவ் பண்ணும்போது அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் இருப்பாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது நம்ம ட்ரேடர்ஸ் வந்து நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ட்ரேட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம ப்ராஃபிட் பார்க்க கம்மியாக வாங்கி அதிகமாக விற்கிறது, நம்மளும் இருப்போம். அண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னா வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ஃபர்ம்ஸு, அவங்களாம் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம், அவங்க இருப்பாங்க. அண்ட் சில கம்பெனிஸ் லைக் அது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். கம்பெனிஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்காதீங்க, கம்பெனிஸை வந்து எடுத்துக்காதீங்க. இது 4 தான் வந்து மெயினாக இருப்பாங்க. இவங்க 4 பேர் தான், கம்பெனிஸ் கூட கிடையாது. இது வந்து ஏதோ மிஸ்டேக்கில் வந்திருக்கு. இது 4 பேர் தான் வந்து இருப்பாங்க மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸாக. அண்டு ஒய் டஸ் ப்ரைஸ் மூவ், எதுக்காக ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துல மேலே போகுது, இன்னொரு இடத்துல வந்து கீழே போகுது, ஏன் மேலே போகணும், மோர் பையர்ஸ். அதாவது இந்த இடத்துல பையர்ஸ், இப்போ மேங்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேங்கோ வந்து கம்மியாக இருக்குது ஆனால் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க பையர்ஸ், ஆனால் செல்லர் ஒருத்தன் தான் இருக்கான். செல்லர்கிட்ட வந்து ஒரு 5 மேங்கோ தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் அதிகமாயிரும். யாரால் அந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்க முடியுமோ அவங்களால மட்டும்தான் வாங்கிப்பாங்க. ப்ரைஸ் அதிகமாயிருமா, ஏன்னா பையர்ஸ் வந்து அதிக பேர் இருக்காங்க, செல்லர் கம்மியாக இருக்காங்க. செல் பண்ணுற ஐட்டம் கம்மியாக இருந்தால் அப்போ அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் ஏறும், அதாவது மேங்கோட ப்ரைஸ் ஏறும். ஸோ இதுவே அந்த இடத்துல மேங்கோ வந்து அதிகமாக இருக்குது, பையர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னா அந்த மேங்கோவோட ப்ரைஸ் குறையும்.
ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகுறது காரணம். இதுதான் இங்கே வந்து லைக் நாங்கள் மேங்கோவை வச்சு பார்த்தோமா, இங்கே ஹீரோ யூஎஸ்டி, எக்ஸ் யூஎஸ்டி, நாஸ்டாக் அதை அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றுவோம். இப்போ நாஸ்டாக்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ 10 பையர்ஸ் இருக்கான், ஒரு செல்லர் தான் இருக்கான், அப்போனா வந்து ப்ரைஸ் வந்து ஏறும். இதுவே 10 செல்லர் இருக்கான், ஒரு பையர் தான் இருக்கானா ப்ரைஸ் குறையும். பட் இதே வந்து நாங்கள் ஐசிடியில் மாற்றி சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஐசிடிக்குள்ளே போனால் ஐசிடி டிஃப்ரெண்ட், இப்போ வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இதை வந்து இது பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக்கான நாலேஜ். இதனால தான் ப்ரைஸ் மூவ் ஆகுது. ஓகேவா? சப்ளை அண்ட் டிமாண்ட். இதே இப்போ சொன்னல, ஒரு இடத்துல பையர்ஸ் வந்து அதிகமாக இருந்து செல்லர்ஸ் வந்து கம்மியாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல டிமாண்ட் இருந்தால் ப்ரைஸ் வந்து ஏறும். இதுவே சப்ளை வந்து ஒரு இடத்துல அதிகமாக இருந்து டிமாண்ட் கம்மியாக இருந்தால் அந்த இடத்துல ப்ரைஸ் குறையும். இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகேவா? இதோ முடிச்சாச்சு. அதாவது டைப் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ். ஸோ ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ்னா உங்களுக்கு வந்து நிறைய விதமான ஃபைனான்சியல் மார்க்கெட் இருக்கு. லைக் ஸ்டாக்ஸ்னா என்ன? ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் தான் வந்து ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஃபைனான்சியல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து நீ ஒரு கம்பெனி வச்சிருக்க, ஏன் ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். நீ வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்க, உங்க கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதாவது வந்து நீ 10 பேருக்கு வந்து ஒரு கடை வச்சுட்டு இருக்க, இன்னொரு கடை போடணும்னு நினைக்கிற, பட் உன்கிட்ட காசு இல்லை. அப்ப என்ன பண்ணுவேன்? ப்ரோ உனக்கு ஒரு என்கிட்ட வந்து ப்ரோ உனக்கு நான் ஒரு பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் தரேன், நீ அதுக்கு பதிலாக எனக்கு காசு கொடு அப்படின்னு சொன்னா நீ வந்து 50-50 நம்ம பிரிச்சுப்போம் அந்த கம்பெனியை. உனக்கு பாரு 50% சொந்தம், எனக்கு 50% சொந்தம். இப்போ வந்து உன்கிட்ட 50% ஸ்டாக் இருக்கு, என்கிட்ட 50% ஸ்டாக் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்ஸோட பேசிக் மீனிங். இதுதான் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து ட்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து நீ வச்சிருக்க 50% ஸ்டாக் நீயே வச்சிருக்க. இதுவே நாளைக்கு ஃபியூச்சரில் உன் கம்பெனி வளர்ந்து நான் உன்ட்ட ஒரு 50,000 ரூபா கொடுத்தேன் அந்த 50% ஷேருக்கு, எனக்கு அந்த 50% ஷேர் வாங்கிட்டு இப்போ உன் கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ரொம்ப பெருசாச்சு உன் கம்பெனி. இதுவே என்கிட்ட இன்னொருத்த வந்து அந்த 50% ஷேர் அவன்கிட்ட வந்து வாங்கினல, அதில் வந்து எனக்கு 25% தான், நான் உனக்கு 1,00,000 ரூபா தரேன்னு சொன்னால் நான் அவன்கிட்ட வித்துருவேன்ல. அதுதான் வந்து ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ்ன்றது கம்பெனியோட ஓனர்ஷிப், பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப். அதான் ஸ்டாக்ஸ். ஃபோரெக்ஸ்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ வந்து டாலர்ஸ் இருக்கு, ஐஎன்ஆர் இருக்கு. டாலர் ரேட்டு டெய்லியும் ஏறிக்கிட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து நீ ஒரு ஏர்போர்ட்ல போயிட்டு நான் இப்போ ஒரு இங்கிலாந்துக்கு போதேன், அமெரிக்காவுக்கு போதேன்னு வச்சுக்கோ, உன்ட்டு ஐஎன்ஆர் தான் இருக்கு, ஆனால் வந்து யூஎஸ்டி இல்லை. அங்கே யூஎஸ்டி தான் வந்து, அதாவது டாலர் தான் வந்து அங்கே நீ போய் பொருள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அப்போ வந்து நீ என்ன பண்ணுவ? ஏர்போர்ட்ல என்கிட்ட ஐஎன்ஆர் இருக்குங்க, அந்த ஐஎன்ஆரை வச்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற யூஎஸ்டி தாங்க. அவன் என்ன சொல்லுவான்? நீ 100 ரூபா கொடுத்தா நான் 1 யூஎஸ்டி தருவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீ என்ன பண்ணுவ? ஒரு 100 யூஎஸ்டி கொடுத்து என்ன 100 ஐஎன்ஆர் கொடுத்து ஒரு யூஎஸ்டி வாங்குவேன். அதுதான் ஃபாரெக்ஸ். ஒரு கரன்சியை வச்சு இன்னொரு கரன்சி வாங்குறது ஃபாரெக்ஸ் சிம்பிளா. அண்ட் ஃபியூச்சர்ஸ்னா ஸ்டாக்ஸ்ன்னு என்னன்னு பார்த்தோம், ஒரு கம்பெனியோட ஷேர்னு பார்த்தோம். அந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த ஒரு இடத்துல இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் தான் ஸ்டாக்கு. இதுவே பல கம்பெனியோட ஷேர்ஸ் இருந்தால் அது வந்து ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நிஃப்டி தான் வந்து இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் தான் வந்து நிஃப்டி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அந்த நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறோன்னா அது வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க, எது வேணாலும் சொல்லலாம். குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே டைப். இப்போ வந்து நிஃப்டினா நீ நிஃப்டியை தனியாக ட்ரேட் பண்ணிக்க முடியும். நிஃப்டியில் இருக்க 50 ஷேரையும் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு அது சமம். அதாவது ஒரு 50 கம்பெனியோட ஸ்டாக்கை வந்து நீ ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா ட்ரேட் பண்ணுற, அதுதான் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஷேர்ஸை நீ ட்ரேட் பண்ணுறது ஃபியூச்சர்ஸ். ஸ்டாக்ஸ்னா என்ன? ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து நீ ட்ரேட் பண்ணுறது ஸ்டாக். அண்ட் கிரிப்டோனா நான் தெரியும், பிட்காயின் அதெல்லாம் வந்து கிரிப்டோ. ஓகேவா? பிட்காயின், எத்திரியம், டிஆர்எக்ஸ் அந்த இதெல்லாம் நீ ட்ரேட் பண்ணால் அது வந்து ஒரு ஃபைனான்சியல் டைப் மார்க்கெட்டு, அது கிரிப்டோ. அது வந்து கிரிப்டோ எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தேவையில்ல. அடுத்தது கமாடிட்டினா என்ன? ஒரு ஃபிசிக்கல் ஐட்டம் லைக் கோல்டு, சில்வரு, ஆயிலு, ரைஸு. இது ரைஸ் கூட இதுதான் கமாடிட்டி தான். ஒரு ஃபிசிக்கல் ஐட்டத்தை வந்து நீ ட்ரேட் பண்ணால் அது வந்து கமாடிட்டி. கோல்டு, ஆயிலு, சில்வரு, அது எது ட்ரேட் பண்ணாலும் வந்து உனக்கு வந்து அது இதுதான் கமாடிட்டி தான் சொல்லுவோம். சரி, விச் மார்க்கெட் ஐ டூ ட்ரேட்? நான் வந்து என்ன மார்க்கெட் ட்ரேட் பண்ணுவேன்னா நாஸ்டாக், அதாவது ஃபியூச்சர்ஸ். புரியுதா? ஃபியூச்சர்ஸ் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், நாஸ்டாக். நான் வந்து எதுக்கு இதை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், மார்க்கெட் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், க்ளீனாக மூவ் ஆகும். ஸோ லைக் வந்து காட்டுறேன் பாருங்களேன். இன்னைக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேலேருந்து போயிட்டு லிக்விடிட்டி எடுத்துட்டு கரெக்டாக இந்த வந்து எஃப்இஜி வரும்னு நினச்சேன், அதே மாதிரி கரெக்டாக வந்துருக்கு. ப்ரைஸ் வந்து க்ளீனாக மூவ் ஆயிருக்கா?
எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தொல்லையும் இல்லாமல் கன்சால்டேட் ஆயிருக்கு. கன்சால்டேட் ஆகிட்டு இங்கே வந்து லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழே வந்திருக்கு. அது போல் க்ளீனான மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், நல்லா இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்து நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி நம்ம மெயின் விஷயம் வந்து ஐசிடிக்கு நல்லா ஒர்க் ஆகும். நாஸ்டாக் வந்து ஐசிடிக்கு நல்லா ஒர்க் ஆகும். நம்ம ஐசிடி தான் கற்றுக்க போதும். உங்கள் இஷ்டம் நீங்கள் எது சூஸ் பண்ணணுன்னு. இந்த ஃபியூச்சர்ஸ் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணலாம், ஃபாரெக்ஸ் சூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் கிரிப்டோ கமாடிட்டி எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் வந்து நாஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ரீசன்ஸ் இந்த ரீசன்ஸ் தான் நான் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங் வர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ட்ரேடிங் வந்து கொஞ்சம் ரிஸ்க், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லோ ரிஸ்க், ட்ரேடிங் வந்து ஹை ரிஸ்க். புரியுதா? ஏன் வந்து இது லோ ரிஸ்க்னா, நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுவீங்க. லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணாலே நீங்கள் பை தான் இது பண்ணுவீங்க. மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி வந்து வாங்குறீங்க, 10 வருஷத்துக்கு கழிச்சு விற்கிறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ டாட்டா மாதிரி ஒரு கம்பெனி வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷத்தில் அது எப்படி இருந்தாலும் மேலே தான் போகுது. ஆனால் அது டப்புன்னு நடக்காது, ஸ்லோவாக நடக்கும். அதனால தான் லோ ரிஸ்க்கு, ஸ்லோ க்ரோத் வந்து இங்கே ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதிக வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுவீங்க. லாங் டேர்முக்கு இதை பண்ணால், ஒரு விஷயத்த நீங்கள் லாங் டேர்முக்கு பண்ணால் அது இன்வெஸ்டிங்கு, இதே ஷார்ட் டேர்முக்கு பண்ணால் வந்து அது ட்ரேடிங்கு. இங்கே வந்து ரிஸ்க், அதிகமான ரிஸ்க் இருக்குது. ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு ஹை ரிஸ்க், இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து லோ ரிஸ்க். இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வாங்கி ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வாங்கி நாளைக்கு விற்றா, நாளான்னைக்கு விற்றா அது வந்து ட்ரேடிங்கு. புரியுதா? அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே டீப்பாலாம் போல, இது ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசம் சொல்லிட்டு, ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க். இதை ஷார்ட் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுவீங்க, இதை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுவீங்க. இதில் க்ரோத் ஸ்லோவாக இருக்கும், இதில் வந்து க்ரோத் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி ரிஸ்க்கும் அவ்வளோ இருக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்தால். அண்ட் வந்து ட்ரேடிங்கை நான் கெரியாதான் எடுக்கலாமா? இது வந்து முக்கியமான கேள்வி. இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்கும் வந்து ப்ரோ ட்ரேடிங்கை கெரியாதான் எடுக்கலாமா? இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்கு வந்து ட்ரேடிங்கை நீங்கள் வந்து கெரியாதான் எடுக்கக்கூடாது. ஒரு 2 வருஷம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரூஃப் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கை கெரியாதான் எடுக்கணும். ஏன்னா ட்ரேடிங் வந்து உங்களுக்கு ஸ்கில் நிறையா தேவைப்படும், டிசிப்ளின் தேவைப்படும், பேஷன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது 4மே உங்கள்கிட்ட வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகி உங்களுக்கு லிவிங் ப்ரூஃப். அதாவது நான் மாதம் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ பே அவுட் எடுக்கிறேன்ப்பா, என்னால் முடியும், அப்போ நான் நீ ட்ரேடிங் எடுக்கலாம். ஏதோ இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு நான் கெரியாதான் எடுக்க போதும் அப்படிலாம் சொல்லிருக்கூடாது. ஒழுங்காக வேலைக்கு போகிற வழியை பாருங்கள். ஓகேவா? புரியுதா கைஸ்? வாட் டு யூ நீட் டு ஸ்டார்ட்? லைக் வந்து இப்போ வந்து இப்போ நாளைக்கு போடுற வீடியோக்கு வந்து இப்போ நீங்கள் ரெடி ஆகணும்னா உங்களுக்கு ஒன்றுங்க தேவையில்ல. நெட்டில் போயிட்டு ட்ரேடிங் வியூ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, போயிட்டு ட்ரேடிங் அண்ட் மொபைல் தான் அதுக்குன்னா கற்றுக்கோங்க. பட் ட்ரேட் பண்ண நினைக்காதீங்க. என்ன வீடியோவை பார்த்து மொபைலில் கற்றுக்கோங்க. பட் வந்து ட்ரேட் பண்ணுறது மொபைலில் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரேடிங் வியூ டவுன்லோட்னு அடிச்சா வந்து உங்களுக்கு வரும். ட்ரேடிங் வியூ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூ தேவைப்படும். அண்டு டெமோ அக்கௌண்ட் எக்ஸ்னஸ் MT5 வந்து அதே மாதிரி மொபைலில் வந்து MT5 ஏற்றிக்கோங்க. பிசியில் ஏற்றிக்கிங்கன்னா உங்களுக்கு இப்போ காக்பிட் மாதிரி இருக்கும். எதனா பைலட் வந்து ஓட்டுவார், எதுனா காக்பிட்டா ஏரோப்ளைன் ஒரு காக்பிட் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். MT5னா அடிச்சு நீங்கள் மொபைலில் ஏற்றி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு தேவை. அடுத்தது MT5 ஓப்பன் பண்ணிட்டு அதில் டெமோ அக்கௌண்ட் இருக்குல்ல, MT5 ஓப்பன் பண்ணாலும் டெமோ அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டும். டெமோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு ஜேர்னல், ஏதாவது ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலாக வேணாம், சரி என்ன இன்டர்நெட்டில் வேணாம், ஐ மீன் அது என்ன விர்ச்சுவலாக வேணாம், நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. நான்லாம் நோட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஏதாவது இன்ஸ்டா பேஜ் என்ன மாதிரி ஆரம்பித்து எடுக்கிற ட்ரேட்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, வீடியோ எடுத்து. அது மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு நல்லது. அடுத்தது வந்து லேர்ன் பண்ணணும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம், லேர்ன் தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வீடியோஸும் ஒழுங்காக பார்த்து இது பண்ணுங்க, அதான் வந்து லேர்ன். அதுக்கடுத்தது பேஷன்ஸ் தேவை. பேஷன்ஸ் தேவைன்னா எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கணும். இப்போ நான் போடுற வீடியோவே வெயிட் பண்ணி தூங்காமல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும், அதெல்லாம் சும்மா கிடையாது. போதடிக்கிற மாதிரி நான் பேசிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி பேசுகிறேன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தண்ணி அடிக்குது, ரொம்ப பேச முடியல வர. பேஷன்ஸ் ரொம்ப தேவை, இதெல்லாம் உங்களுக்கு தேவை. அண்டு கன்சிஸ்டன்சி. என் வீடியோ ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு போதுமான எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நீ பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி பார்த்துலாம். நீங்கள் பார்த்ததெல்லாம் போதும். இதுவே லாஸ்ட்டாக இது எபிசோட் 1ல் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போதுன்னு சொல்லி கொடுத்தேன். எபிசோட் 2ல் வந்து நான் உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எபிசோட் 3ல் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ். நாளைக்கு தான் வந்து ட்ரேடிங்குள்ளே ஆக்சுவலாக போதும். நம்ம
கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்ல போதேன். மறக்காமல் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் டிஸ்கார்டில் மெயினாக ஜாயின் பண்ணுறேங்க. இப்போ நான் இந்த வீடியோலேயே கொஞ்சம் ஏதாவது நைட்டு 3 மணி ஆகுதுப்பா, என்னால் போதையில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நான் ஏதாவது கண்டிப்பாக உளறி இருப்பேன், உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். ஒழுங்காக டிஸ்கார்டுக்கு வந்து எப்படி டிஸ்கார்ட் லிங்க் வந்து அது சும்மா எங்கடா போச்சு, எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இங்கே டிஸ்கார்ட் லிங்க் இருக்கா, அதை தொட்டு டிஸ்கார்டு ஒழுங்கா அந்த டிஸ்கார்ட் லிங்கை வந்து தொட்டு, நான் கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பேன், எனக்கே தத்து நான் ஒழுங்கா இந்த வீடியோ எடுக்கலன்னு சொல்லி. புரியுதா? என்னப்பா மெமரி இல்லையாப்பா? வெயிட் பண்ணுங்க. மெமரி இல்லையாமே, ராமு மொக்க பிசி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ நான் கண்டிப்பா தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியும். ஸோ ஒழுங்கா வாண்டா ட்ரேடர்ஸ், நம்ம தான் தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் ட்ரேடிங் கம்யூனிட்டி ஆகணும். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லாம் மஜாவான ட்ரேடர்ஸ் ஆகும். நம்மள மாதிரி ட்ரேடர்ஸே இருக்கு தமிழ்நாட்டில். புரியுதா? வாண்டா ட்ரேடர்ஸ்னா ஐயோ அவனுங்களா டைட்டான ஆளுங்கப்பான்னு சொல்லணும். வந்து என்ன டவுட்டோ உட்காந்து இங்கே கேட்குறீங்க. புரியுதா ப்ரோ? நீ சொல்லி கொடுத்தது நல்லா இல்லை ப்ரோ, நீ இப்படி சொல்லி கொடுத்தது புரியல ப்ரோ. ப்ரோ இங்கே போதை போட்டிருக்க மாதிரி நீ பேசியிருக்க ப்ரோ, என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ரோ. வீடியோ டைம் அடிச்சு போடலாம், இல்லை உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம். அப்படி இல்லைனா வாய்ஸ் கால் ப்ரோ, என்னை டேக் அடிச்சு ப்ரோ விசி வா ப்ரோ அப்படின்னு சொன்னால் நான் விசி வாத போதேன். புரியுதா? விசி வந்து நம்ம வாய்ஸ், அதாவது கால்லேயே பேசி வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்டோ. இது மாதிரிலாம் எவனோ சொல்ல மாட்டான். 50,000 ரூபா கொடுக்குற இதில் கூட எவனோ வேலையாக ஆக மாட்டான். நான் உங்களுக்கு எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன், என் எஃபோர்ட்ஸை வந்து என்னை எவ்வளோ முடியுதோ உங்களால் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஓப்பனாக நானே சொல்கிறேன், என்னை எவ்வளோ முடியுதோ உங்களால் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் திறமை. நான் உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம் எபிசோட் 4. அடுத்தது எபிசோடு 5ல் வந்து நம்ம ஐசிடி நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தோம். நம்ம ஹோம் ஒர்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு வந்து சொன்னேன் இதெல்லாம் மார்க்கெட்டுப்பா, இதெல்லாம் ட்ரேட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு. உங்களுக்கு எந்த மார்க்கெட் பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறீங்கன்னு சொல்லி டிஸ்கார்டு வந்து ப்ரோ நான் வந்து இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகேவா? எந்த மார்க்கெட் வந்து நல்லா இருக்கு, நான் எப்படின்னா இந்த மார்க்கெட் நான் சூஸ் பண்ணுறேன் ஏன்னா இதனால ப்ரோ இது கரெக்டாக தப்பா, அப்படி இல்லைனா ப்ரோ நீ இந்த மார்க்கெட்டை பற்றி தப்பாக சொல்லிட்ட ப்ரோ அப்படின்னு சொல்லி என்னை வந்து கொஸ்டின் பண்ணுங்க. நான் வந்து கற்றுக்கணும்னு விரும்புகிறேன், உங்கள்கிட்ட சொன்னேன்ல அதே தான். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பை ஃபோக்ஸ், எல்லாம் வந்து டிசிப்ளின்டாக இருங்க, நம்மளால முடியும். இது கை விட்டுறாதீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அச்சு தூக்கிட்டு நம்ம தான் வாண்டா ட்ரேடர்ஸ் தான்டா தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ட்ரேடர்ஸ். ஆதவ் என்கியூவை பார்த்து ட்ரேடிங் கற்றுருவோம் தான்டா மஜா ட்ரேடர் அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட்டு ட்ரேடர்ஸாக ஆகுறீங்க. நான் ஒரு பெஸ்ட் எஜுகேட்டர் தான் மாறுறேன். அவ்வளோதான் எனக்கு தேவை, அது ஒன்றும் கிடையாது. சரி, டாட்டா, பாய் பாய்.